சோப்பு குடு. இன்னைக்கிட்டே சோப் போட்டு குளிச்சிருக்க. அங்கங்க நாறு கிடக்கும், எடுத்து முதுகுல தேய். எல்லாம் சொதப்பலே வாலே வந்து இன்னைக்கு குளியில. நான் வரலடே. தலையில தண்ணி கல்லு மாதிரி விழும். நீங்களே குளிக்கல. ஏலே சரவணா, நல்லா குளிடே. நம்ம ஊர் தண்ணியில குளிச்சோட பாஸ் வந்துருச்சு பாத்தியாடே. அதுக்குள்ள என்ன வச்சிருப்பா? தங்கம் ஒரு டைப்பாத்த கிளம்பிருக்கா. இனி சோத்துக்கு கவலை இல்ல. ஏல குளிர்தல குளிச்சது போது போங்கல. ஆமா நெத்திலி, உனக்கு எப்படி இப்படி பஸ் மாறணும்னு யோசனை வந்துச்சு? ஏல நம்ம எல்லாம் வண்டியில ஏறி உக்காந்தோமா, வண்டி திரும்பும் போது ஒருத்தர் நம்மளவே வெறிச்சு வெறிச்சு பார்த்தால. அவன் பார்க்கும் போது எனக்கு சந்தேகமாச்சுல, எப்படியும் பவானியோட ஆளாதான் இருப்பான். கண்டிப்பா பவானி கிட்ட போய் சொல்லுவான், நம்ம வந்த வண்டியில தான் அவனுங்க நம்மள தேடுவானுங்க. அதனாலதான் எதிரில வந்து குத்தால வண்டியில நான் ஏற சொன்னேன். அதான் ஐடியாவை பஸ்ஸை மாத்த சொன்னேன். எப்படி நெத்திலி நரி மூலையில உனக்கு? சும்மார அண்ணாச்சி ஒரு 5 டீ கொடுங்க. சரி தம்பி. ஏ நெத்திலி, இன்னும் 6 நாள் இருக்குல்ல, என்னடே பண்றது? ஏல இங்க இருந்து 4-5 கிலோமீட்டர் தான் செங்கோட்டை. அங்க எங்க அத்தோடுக்கு போய் தங்குவோம். 5-6 நாளைக்கு சமாளிப்போம். என்னடே நான் சொல்றது? சரவணா, ஒரு இடத்துல 2 நாளைக்கு மேல தங்க கூடாது. ரம்யா சொல்றேன்னு சரித்தான். ஏய் கவர்ச்சி போயில, முதல்ல துணி மாத்தி கிளம்புவா. மூதி டீய குடிச்சிட்டு கிளம்புவோம்ல, முதல்ல நீ சாப்பிட்ட பச்சை காசை கொடு. ஹலோ, நான் ஜேபி பேசுறேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, மார்க்கெட் பசங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். நான் ஏதாவது செய்யணுமா? ஒன்னும் தேவையில்லை. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். டேய், ஊர் பேர் தெரியாமலா சேர்த்தீங்க? அடிக்காதீங்க. மளிகை கடை மாடசாமி தான் சேர்த்து விட்டாரு. பசங்க வீடு எங்கடா இருக்கு? ஊரு விளாசல அவருக்கு தான் தெரியும். மளிகை கடை மாடசாமி கடையில இல்ல, வீட்லயும் இல்ல, எங்கேயும் வெளியூர் போயிருக்கானா. அவனை தூக்கணும், எல்லாம் சரியா வரும். ஏய், நிறுத்தாம அடிங்கடா. ஏல எங்க ஊர்ல முடிச்சிருக்காளே, பிடிச்சிருக்குடே. இதாமலே எங்க மாமா விடு. வாங்க வாங்களே. இதான் உங்க மாமா வீடா? ஆமாடே, வாங்க வாங்கடே. என்ன மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எங்க? ஏ எங்க மாமாடே, எல்லாரும் கும்பிட்டுக்கங்க. கும்பிட்டுக்கிறேங்க. மாமா தேயிலை வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சரியில்லைன்னா 2 கோடி ரூபா போட்டு வியாபாரத்தை பெருக்கிறியாக்கும். மாமாவுக்கு எப்பவுமே தமாசுதான். எங்க மாமா அத்தைய காணோம்? வெளியே போயிருக்காடே. அடடே, அத்தையெல்லாம் பாத்துட்டு போலாம்னு வந்தோம். என்னடே போமா? அடே ஏ அப்பு, ஏ முருகா, எப்படில இருக்க? எப்ப வந்த? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? செல்வி எப்படி இருக்கா? நல்லதா இருக்கும். என்ன திடீர்னு பிள்ளைங்களா யாரு? அத்தை இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்டுங்க. இவன் பேர் சரவணன், இந்த பிள்ளை பேர் ரம்யா. புதுசா கல்யாணம் ஆச்சா, குத்தால சுத்தி பார்க்கணும்னு சொன்னானுவ. எல்லாரும் குளிச்சா அப்படியே அத்தைய பாட்டு போலான்னு வந்தேன். சரி அத்தை, செல்விய காணா. செல்வி வந்த ஒரு வார்த்தை சொல்லிருங்க, நாங்க கிளம்புறோம். எடே போலாமாடே? சரி. ஏல முருகா, என்ன பேச்சு பேசுற? வந்த கையோட வரட்டுமாங்கற? அத்தை வீட்டுக்கு வந்தா 1 நாள் 2 நாள் தங்கணும்னு என்ன வேண்டாமா உனக்கு? உள்ள போங்கன்னு சொல்லுதம்ல. வாங்க வாங்க. அப்படில ஏல என்ன இப்படியே நிக்கிறியே? இங்கதான் 4-5 அருவி இருக்குல, அதுல குளிச்சிட்டு 2 நாள் சுத்தி பார்த்துட்டு போலாம்னு சொல்லுதம்ல. உள்ள வாங்க வாங்க. பசக்கார அத்தடே, இங்கே தங்கிடுவோம். தங்கிரோடி மூதி. ஏல செல்லி, எங்கல இருக்க? யார் வந்திருக்கான்னு பாரு. யாருமா? வாங்கடா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தான். அவங்க யாரு? இவங்களா? அவங்க பேரு ரம்யா, இவன் பேரு சரவணியா. புது கல்யாண ஜோடி. நான் சொல்லல, எங்க அத்தை பொண்ணு செல்வி. இதாமல முருகா, ஏம்ல அப்படியே நிக்க? காபி தனியா கலரான்னு கேட்டு வாங்கி கொடு போ. நீங்க போய் துணிமணி எல்லாம் மாத்திட்டு கை கால அழுமுங்க. ஏன்பா சீலா மீன் வாங்கி குழம்பு வைக்கட்டுமா? அதெல்லாம் எதுக்கு? சும்மா இல்ல, வராத புள்ள வந்திருக்க, நான் ஆக்கி கொடுக்க. ஆளை பாத்துட்டால, இனி ஒரே ஆட்டம் தான். ஏல உங்க அத்தை நெத்திலி மீன் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கு. நீ நெத்திலி மீன், நெத்திலி மீன் சொதப்பல் பொத்து. போய் துணிய மாத்துங்க போங்க. அவனுக்கு ஒரு ஆள் இருக்குதான் செய்யுது. உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஜொலிக்கிறாளே. டீயல போட்டதெல்லாம் போதும். 1 கிலோ சீலா மீன் வாங்கிட்டு வாங்க. இந்நேரம் எங்கெல்லாம் கிடைக்கும்? பருப்பு வச்சு அப்பளம் பொரிச்சு கொடு. 100 ஏக்கர் தென்னை தோப்பு, 50 ஏக்கர் வாழை தோப்புமா வாங்கி போட்டிருக்கோம். பொண்ணை கட்டி கொடுக்க ₹1 வக்கு இல்லாம தானே இருக்கும். என் அண்ணன் மகன் முருகனை விட்டா ஒத்த காசு இல்லாம உன் பொண்ணை கட்டிக்க யாரு இருக்கா? அவனுக்கு மீன் வாங்க கொள்ள எடுக்கா. போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுதோம்ல. சீலா மீனை வாங்கிட்டு வர சொன்னா கோட்டிக்கார மனுஷன் விரால் மீனை வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. அறுதலி மீன் 60 மணிக்கு நிக்குதான் பாரு. என்னங்க தது? கொஞ்சம் நகருங்க. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பூ தெரியும்? அட கொஞ்சம் நகருங்க. 1 மணி நேரம் அந்த வெட்டுறது. நகருங்க. என்ன பூ? நகருங்க. ஐர மீன்ல இருந்து திமிங்கல வரைக்கும் நான் பார்க்காத மீனா இப்ப பாருங்க. மாமா மாதிரி அருவாவும் மலுங்களா இருக்கேன். அடடே, மர்மமா
என்னமா வெட்டுறாப்ல பாக்குறதுக்கு 10 கண்ணு போதாது போல் இருக்கு. ஆமா, அவன் பல வருஷமா இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னப்பா சொல்ற? இல்லங்க அத்தை, இந்த மாதிரி மீன்லாம் வெட்டி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம்ல அத சொல்றேன். இல்லடே. அப்படியா? வெட்டு வெட்டு. அத்தா இப்ப குழம்பு வைங்க. என்னம்மா மீனா வைக்க போற? ஆமா செல்லி. செல்லி நீ இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம ஊரை சுத்தி காட்டிட்டு வானே. நீ போயிட்டு வரதுக்குள்ள நான் மீன் குழம்பு வச்சு வைக்க. போயிட்டு வாங்க. இங்கிட்டு திரும்ப. அரை மட்டும் அரிசாக்க அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னங்க இங்க வாங்க. என்னம்மா 2 தடவை உங்களுக்கு தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்ன தெரியறதுக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. எதுக்கு தலை காட்டுறீங்க? சாம்பிள்ங்கிற பேர்ல ஃப்ராட் தனம் பண்ணதெல்லாம் போதும். பேசாம கடக்குள்ள உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க. மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும்? ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இருந்த ஒரு பையனும் ஓடி போயிட்டான். உள்ள போய் வேலையை பாருங்க. ஏய், யாருமே நீங்க மாடசாமி? நீங்களா? ஓ, நீயா? நீதானே அன்னைக்கு எனக்கு உமா கொடுத்தவன். ஐயோ, அது உங்களுக்கு கொடுத்த உம்மா இல்லங்க, குழந்தை கொடுத்த உம்மா. உங்களுக்கு நினைச்சு ஏன் ஃபீல் பண்றீங்க? ஃபீல் பண்றடா. அப்படியே விட்டனா தெரியும். ஆமா, மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்கள எல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே? முழு சம்பளத்தையும் வாங்குறது இல்ல, முக்காவ சம்பளத்தை தாமா வாங்கி. வெக்கமா இல்ல உனக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். சரி, இப்ப ரீசெண்டா அந்த 3 பசங்கள அவங்க பேர் என்னப்பா? சரவணே, நெத்திலி, சொதப்பல். அந்த 3 பசங்கள நீ தானே வேலைக்கு சேர்த்த? ஆமா, நான் தான். அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? ஐயோ, பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டானா? என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தேவை? என்ன ரொமான்ஸ்? சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா. இப்ப விவரமா எனக்கு இப்ப வந்து ஆகணும். அப்படியா? சொல்லிடுறேம்மா. அதாவது அவனுக்கு ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ 6 மணியம்னு. 6 மணி இல்லைங்க மேடம். ஆறுமுக நேரி அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம். நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும். ஆமா, நீ யாரு? இவ ஒய்ஃபுங்க. அந்த ஆள் சொல்றது உண்மையா? ஆமாங்க, இவர்தான் என் ஹஸ்பண்ட். சரி, நம்புறேன். இத பார், நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன். அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற எல்லாம் பிரிங்கிக்கோ. யோ, இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே மேடம். அதுக்கு இவனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா தான் சரியா வருவான். ஏங்க, அந்த அம்மாக்கு போய் எப்ப உமா கொடுத்தீங்க? ஐயோ, அது சும்மாடி. மல்லு. என்ன சரவணா, ஜன்னல் பக்கமே பாத்துட்டு இருக்க? அது தெரியுது பாத்தியா மலை? அந்த பெரிய மலை. அந்த மலையை தாண்டாலே எங்க ஊரு தான். எதுக்கு சிரிக்க? உன்னதானே கேக்க, எதுக்கு சிரிக்கிற? நைட்ல ஒரு தலைக்காணியை தாண்ட முடியல, நீ எப்படி மலையை தாண்ட போற நினைச்சேன். சிரிப்பு வந்துடுச்சு. அந்த பசங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஸ்டேஷன் கொண்டு வந்தாச்சு. இவங்க சரவணனோட அப்பா மாமா, இவங்க சொதப்பலோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி, இவங்க நெத்திலி முத்துவோட அப்பா அம்மா 2 தங்கச்சிங்க, இவங்க கணேசனோட அம்மா 2 அக்காங்க. இவங்க எல்லாரையும் விசாரிச்சாச்சு. யாருக்கும் எதுவும் தெரியல. அந்த பசங்களும் இங்க கன்ஃபார்மா வரல. அப்பா, என்ன வெயில்டா! அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா புரியா மனுச்சிருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன? நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி யாரியா தம்பி? பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவாலை தூக்குற. இளநீ விற்கிறவன் சூடா இருந்தா வர வச்சு விட்டு எப்படி தெரியும் பண்ணிக்கி? வையார் வலை தம்பி சொல்லல வை. இளநீ என்ன விலை சொல்லுமோல? பச்சை இளநீ 10, செவ்வளநீ 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சகப்புல ஒரு இளநீ, சாமியில் கொடு. சாம்பிலா? யோ, இது என்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா, அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கேன், காசு கொடுத்தே வாங்கிடுவோம். இந்த மாதிரியா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய், அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் எண்ணெய் 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபாய் எண்ணெய் 3 ரூபாயா போட்டுக்க. 5 ரூபாய் கையில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ? யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி 4 ரூபாய் சம்பளம் பண்றவன் பேசிட்டு இருக்கா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணாம் வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா. ராஸ்கல் பிச்சைக்காரன் பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சி கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தாலும் உன் கடை எவ்வளோடா? 8 லட்சம். உன் கடை 8 லட்சம் சொல்றா. இப்ப நீங்க நான் தெரியாம பேச்சு விட்டேன் சாமி. இந்தாங்க காசு கூட கொடுக்க வேணாம். எத்தனை எல்லாம் வேணாலும் குடிச்சிட்டு போங்க. யார் பார்த்து வியாபாரம் பண்ண பழகு. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பழ சிட்டா பேசுறாரா? சிட்டா என்ன ஜம்மீன் நம்பிட்டா? அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அண்ணே, உங்ககிட்டே சரக்கு எடுக்கிறேனே, கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்கண்ணே. அப்படி கேளு. ஐயோ, அட்ரஸ் கேக்குறானே. இப்படி எழுதிக்க.
தென்னந்தோப்பு வத்தலக்குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தெருவு சென்னை 13 சேலம் 21. கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேர சொல்றானே.